கப்பல் மட்டும் பறந்து போய் மேல இருந்துருக்கி போல. மற்றதெல்லாம் போயிட்டு எல்லாம் போயிட்டு கரண்ட் ஆபீஸ்ல ஒரு சந்தேகம் வந்துருக்கு. இவ 3 மாதத்துக்கு ஒரு தரம் வந்தவ வந்து கேட்டவ. அதுக்கப்புறம் கதை இல்லைங்கண்டா. அப்ப அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. இந்த சும்மா சும்மா வந்து கேட்கவும் போல. எனக்கு வேலை கிடைச்சிட்டு நான் இப்ப வேலை கிடைச்சா இந்த இது செய்ய மாட்டேன்னு வரமாட்டேன்னு ஜோதிச்சேன். இன்றைக்கும் கூட தண்ணி நிற்குதுன்னு சொன்னால் அந்த மழை பெஞ்ச வெள்ள டைமில் இங்கே வந்து ஜாழ்ப்பாணம் மாவட்டம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் எல்லாம் அதிகமாக இந்த எலி காலில் காயம் இருக்கிறவங்க அப்படியானவங்க நிச்சயமாக இப்படியான தண்ணிக்குள்ளே இறங்கிறாதீங்க. நிற்காங்களோ தங்கச்சி உள்ளவங்களை விட்ட போய் கிடந்தவனே கடைசிக்கு எங்களுக்கு ஜாமான் தெரியல. அங்கே வருதுதான் கிடந்துதான் வெள்ளனை வரணும் தரலையோ. அப்போ வெள்ளத்துக்குள்ளே தான் தருவாங்களோ. மாறுந்தவன் என்ன கணிதம் பாருங்க. நான் குறைய எடுக்கிறேன். கணிதம் தான் குறைய எடுக்கிறேன். கிளாஸ் குறையல் தானே. அப்ப விளங்காத கேட்கற இல்லையா? விளம்பரைக்குமா அப்பா தூக்கி ஏத்தினு ஏற்கனவே வெள்ளம் வந்திருக்கு. இல்ல இவ்வானே வந்து வந்திருக்கு. இப்ப உங்களுக்கு வந்து இது மூடப்பட்டு நான் தண்ணியை குடிக்கிறேன்லக்கா. மாமியாக்கிற விட்டு அள்ளி தானே அடி. அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இலங்கையிலிருந்து ஜேபி பிளாக். நான் உங்கள் பிரியா. இப்போ வந்து நாங்கள் எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னு சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டம் கிரான் பிரதேசத்தில் இருக்கிற கோரகலிமடு அப்படின்ற கிராமத்துக்கு தான். என்ன விஷயமானு சொன்னால் ஏற்கனவே வந்து நாங்கள் இங்கே காணொலி பதிவு செஞ்சுருந்தோம். நிறைய தரம் வந்து எங்களோட யூடியூப் சேனலில் அவங்களோட காணொலிகள் இருக்குது. எங்களில் வந்து உண்மையிலே பாசம் கொண்ட 2 உறவுகள் என்று சொல்லலாம். அவங்க வந்து அடிக்கடி எங்களுக்கு கால் பண்ணுவாங்க, கதைப்பாங்க. இப்போ வந்து அவங்களுக்குரிய உதவி திட்டம் ஒன்று தான் ஆரம்பிக்கப்பட்டு இப்போ வந்து முடிவடைஞ்சிது. அதை வந்து காணொலி பதிவு செய்யணும் அப்படின்ற காரணத்துக்காகத்தான் நாங்கள் இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். பார்த்தா பொதுவாக எல்லா இடத்துலையும் வெள்ளமாக இருந்திருக்கும். இப்போதைய நிலைமையை எடுத்துக்கொண்டால் எல்லா இடத்தையும் வந்து வற்றி ஓரளவுக்கு ஓகேயாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல பார்த்தா இன்றைக்கும் கூட தண்ணி நிற்குதுன்னு சொன்னால் அந்த மழை பெஞ்ச வெள்ள டைமில் இங்கே வந்து எந்தளவுக்கு ஒரு பாரிய வெள்ளமாக தான் இருந்திருக்குமென்று தான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் இப்போ கூடி வந்து போகிற வழி தண்ணியாக தான் இருக்குன்னு ஏற்கனவே வந்து அவங்களோட கேட்டு அந்த சைட் இருந்த இதால் போய் தான் நாங்கள் போகிறது. ஆனால் இப்போதைக்கு ஒரு நல்ல காலம் அவங்க இந்த சைட் வந்து கேட்டு எடுத்துட்டாங்க. அதால் வந்து கொஞ்சம் இந்த தண்ணிக்குள்ளே போகலாம். இப்போ தண்ணிக்குள்ளே போகாமல் போகிற என்ன பிரச்சனைண்டா நீண்ட காலமாக இந்த தண்ணி நிற்கித்தானே. இப்போ இதில் வந்து நிறைய பிரச்சனைகளை மக்கள் எதிர்நோக்கி வராங்க. குறிப்பாக சொல்லப்போனால் ஜாழ்ப்பாணம் மாவட்டம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் எல்லாம் அதிகமாக இந்த எலிக்காய்ச்சல் பரவுது. எலிக்காய்ச்சல் என்னக்குள்ளே எல்லோரும் வந்து பாதுகாப்பாக தான் இருக்கணும். என்னென்னு சொன்னால் எலிகள சிறுநீர் அப்படியானதுகள் வந்து தண்ணீரில் சேர்கிற டைம்களில் தான் இந்த பிரச்சனைகள் அதிகமாக வருகுது. அதால் வந்து நீண்ட காலமாக ஒரே இடத்துல தேங்கி நிற்கிற தண்ணியில் நிச்சயமாக வந்து கிருமி தொற்றுகள் நிச்சயமாக இருக்கும். என்னென்னு சொன்னால் ஓட்ட தண்ணி ஏண்டா தண்ணி வந்து ஓடிடும். அதால் பிரச்சனை இல்லை. இப்படி இருக்கக்குள்ள இதில் இறங்கி போகிறதெல்லாம் கொஞ்சம் சிக்கல் தான். காலில் காயம் இருக்கிறவங்க அப்படியானவங்க நிச்சயமாக இப்படியான தண்ணிக்குள்ளே இறங்கிறாதீங்க. இப்போ நாளைக்கு வந்து என்ன ஏற்படும் சொல்லல எல்லாம் வந்து பிரச்சனையாகவே இருக்குது. அதுக்காக தான் அதையும் சொல்லிக்கொள்கிறேன். நாங்களும் இப்போ போகிறது சிக்கல் தான். எந்தெந்த காலில் முறை காயம் இருக்குன்றாரு. பார்த்து தான் போகணும். சரி, இப்போ உள்ளே போய் தங்கச்சியோடையும் அம்மாவோடையும் பேசிக்கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸை தவறாமல் உங்களால் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதோடு பார்த்தா இங்கே மட்டும் இல்லை, அந்த சைட்டும் காட்டுங்க. அதில் வந்து ஃபுல்லாக நிரம்பிட்டு வாகனங்கள் போகிறோன்னு சொன்னால் அந்த ஓரத்தெல்லாம் போகணும். தண்ணியாக தான் இருக்குது ஃபுல்லாக. தங்கச்சி நிற்காங்களோ தங்கச்சி? எப்படி வார உங்களோட வீட்டை? என்ன இதுப்பா, எங்களுக்கு இந்த பெரிய போன் இருந்திருக்கேன்னா அங்கே போட்டோ பிடிச்சி அனுப்பியிருக்கோம். உங்களுக்கு எங்களோட வீடு வாசலை பார்த்தா அந்நேரம் இன்னமா கிடந்தது கடவுள். எப்படி இப்பயும் வெள்ளம் பத்தல? இப்போ என்ன செய்யல் நீங்கள் வெள்ளத்துக்குள்ளே? உள்ளவங்களை விட்ட போய் கிடந்தவனே கடைசிக்கு எங்களுக்கு ஜாமான் தெரியல. அங்கே வருதுதான் கிடந்துதான் வந்து வெள்ளனை வரணும் தரலையோ. அப்போ வெள்ளத்துக்குள்ளே தான் தருவாங்களோ. மாறுந்தவன் காலத்தை அப்போ வெள்ளம் வந்தாலும் இங்கே இருந்திருக்கணும். நீங்கள் வெள்ளம் அதிகவே போறலன்ட்டு இந்த பிள்ளை யோசி திருந்து எல்லாத்தையும் தண்ணியில் விட்டவனே புத்தவன் கொப்பி ஆமா முழு தண்ணியில்
தியான உலர்வு எனக்கு வீட்டுக்கு வந்தா மனவருத்தம் கூட இன்னும் அறிக்கை இதெல்லாம் காய வச்சான் நான் எதெல்லாம் காய வச்ச புத்தகம் ஜாமான் ஆ ஆ ஒன்றும் மிஞ்சல்லமனே கடும் கவலை ஃபுல்லா ஏறிட்டுனா தண்ணி எல்லாம் இது எப்படி ஏண்டா அந்த அதுக்குள்ள அந்த இது பல அடிச்சு தானே இருக்கி ஆ அப்ப இவ்வளவு நாளும் அப்படி தண்ணி வரலாம் கூட வீட்டை அப்ப நீ தண்ணி இதுல ஏறாதண்டு போட்டு சாரியது எல்லாத்தையும் வச்சு போட்டு போனேன் நீ வந்து பார்த்தேன் நல்ல காலமா அந்த இது துண்டு வேலை ஒரு போக்கு வச்சு ரிஞ்சி வாளிகை ஒளி வச்சுட்டேன் ஆ ஆ. ரிஞ்சி வாளிகை ஒளி வச்சுட்டேன் அந்த ரிஞ்சி வாளிகை தான் எடுத்து அதுக்குள்ள இருந்த சுண்டை இப்ப மட்டும் தான் இப்ப இதெல்லாம் தண்ணி வத்துனது விடத்தெல்லாம் இது இப்போ ஒரு 3-4 நாள் நாங்க 2 நாள் அங்க இருந்து இங்க வந்துட்டேன் வந்து தேல் வெள்ளம் படி வந்துட்டேன் ஆ ரெண்டாலும் தண்ணி கடந்து தானே ஓ இருக்கும் ஒரு துப்புராப்போ ஒன்னாண்டுதாளே இதுக்குள்ளார தண்ணி ஏறினவுதானே நாங்க போனோம் ஆ சரியான மனவருத்தமப்பா எனக்குண்டாவது சாமானு எடுக்கல வந்து பார்த்தோம் வீடு நிறைய கிடக்கு சாமானுகள் கொப்பியெல்லாம் ஊதி ஊதி கிடக்குது எனக்கு மனவருத்தம் கூட அவைது ஆ ஆ சரியா அதெல்லாம் அம்மாவுக்கு கிடைச்ச உதவியை நாங்க சொல்லலையே அம்மாக்களுக்கு வந்து ஏற்கனவே எங்களோட புலம்பெயர் உறவுகள் உதவிகள் மூலம்தான் இந்த வீடு கட்டி கொடுத்தது அடுத்த தங்கச்சிக்கு மாதாந்த படிப்புக்குரிய செலவு கிடைக்குது அடுத்தது சைக்கிள் வாங்கி கொடுத்தது இப்போ வந்து கிடைச்சிருக்கிற உதவி அவங்களுக்கு கரண்ட் உதவி தான் இது வந்து காணொலியில் அவங்களும் கேட்டிருந்தவங்க நீண்ட காலமா இருந்தாலும் வந்து ஏற்கனவே உதவி செய்கிறோன்னு சொல்லி அது இழுபட்டு போய் அப்படியே அவங்க வந்து தொடர்பு கொள்ளலை இப்போதைக்கு வந்து அதுக்கு பிற்பாடு தான் அந்த காணொளி நாங்கள் போட்டு நாங்கள் உதவி வந்து எல்லாம் கேட்டும் இன்னும் கிடைக்கலண்டு அதுக்கு பிறகு தான் இந்த உதவி செய்கிறதுக்கு சுவிஸ் நாட்டிலேருந்து தான் இந்த உதவி கிடைச்சிருக்கு யாருன்னு சொல்லி இறுதியில் பார்ப்போம் இப்போ வந்து கரண்ட் லைன் எல்லாம் எடுத்து உள்ளுக்குள்ளே லைட் எல்லாம் வேலை செய்யுது பார்ப்போம்மா வாங்க வாங்க இவ்வளவு இது என்னடா கையெல்லாம் அடிச்சு வச்சிருக்கீங்க கார்த்திகளுக்கு இந்த பழைய புத்தகத்தை நான் விட்டேன் இல்லாட்டி நான் விட்டுருக்க மாட்டேன் புத்தகத்தெல்லாம் வழியில இப்பத்து அங்க வழியான எங்கடாப்பா கொச்சிவல் போட்டுருக்கியோ ஆனா இன்னாரிகை இதுக்கு மட்டும் பிடிக்கல தண்ணி நல்ல காலம் நான் இன்னாரிகை வச்சுட்டு துண்டை போட்டு அப்போ விடம்பரைக்கு இதுக்குள்ள தண்ணி நீல கலர் நானும் அப்ப தோணில வந்து தோணில வந்ததா வந்துதான் கரையாத்தினவங்க விடத்துக்கு தண்ணி இருந்தது நீல கலர் இது மட்டும் தான் தெரிஞ்சது விடம்பரைக்குமா தோணி வேணா கட்டார் அப்பா வந்து ஏத்தினாரு அதுல இருந்து நான் இந்த அளவுக்கு ஏற்கனவே வெள்ளம் வந்திருக்கு இல்ல இவ்வானே வந்திருக்கு இல்லாட்டி நாங்க இந்த வரைக்கும் பிறகு கவனிச்சிருக்க மாட்டோம் இந்த கொப்பியாமான இதுலானே இருக்கண்டு போட்டு போன நீங்க இதுலானே இருக்குந்தானே உலக நாளும் வெள்ளம் வேறல்லன்ற மாதிரி விட்டு போடுவோம் சிலுவை தண்ணி தான் நாங்க போக்க அப்ப பார்த்தேன் சிலுவை தண்ணி கண்டாவனே இவ்வளவு தண்ணி அப்போ அதை இதுக்குள்ள பிடிக்காது நாம பிடிக்க மந்திரலாம் பார்த்தா ஒரு 9-10 மணி ஆகும் அங்கே தண்ணி அடிச்சு பிறகு வந்துட்டு அப்போ உடனே என்ன எங்கட வீட்டுக்குள்ளே கிடந்த சாமான் எல்லாம் அஞ்ஞானமாக போயிட்டேப்பா இன்னாரிக்கை இது போட்டோ பிடிச்சாடி இப்படிப்பா பெரிய ஃபோன் இருந்துருக்கு என்கிட்ட ஃபோன் இல்லை பெரிய ஃபோன் அதான் நான் உடனே யோசிச்சேன் நான் இதெல்லாம் ஆசை இது நீங்கள் வந்ததால அவ்வளவு உதவியல் கிடைச்சிருக்கு எங்களுக்கு அது பரவாயில்ல இந்த வருஷம்தான் இல்லாட்டி எங்கட ஜாமானுங்க சேதமாக சரியம்மா இப்ப இது வரைக்கும் நீங்க கரண்ட் இல்லாம தான் இருந்திருப்பீங்க இப்போதைக்கு வந்து உங்களுக்கு கரண்ட் கிடைச்சிருக்கு தங்கச்சிகள் என்ன மாதிரி படிக்கிறதெல்லாம் இப்ப எழுமங்கல்ல ஈசாரிக்கா முதல் விளக்கு வெளிச்சத்துல படிச்ச நீங்க எத்தனையாம் பிள்ளை வந்த நீங்க என்ன மாலா மாலை 8 இப்ப கரண்ட் எல்லாம் வந்துட்டு படிக்கல நிறைய டைம் இருந்து எத்தனையாம் நாள் வருவீங்க சொல்லுங்களேன் இனி 5 அப்படி வருவீங்க இப்போ வாரண்டு சொல்ற மட்டும் இல்ல ரிப்போர்ட் எல்லாம் காட்டணும் என்ன கணித பாடம் தான் நான் குறை எடுக்கிறேன் கணிதம் தான் குறை எடுக்கிறேன் கிளாஸுக்கு போறையல் தானே அப்ப விளங்காத கேட்குற இல்லையா நாங்க சொல்லி தர மாட்டேன் அது எப்படி கிளாஸுக்கு போய் அப்படி சொல்லக்கூடாது சொல்லி தருவாங்க நீங்க கேட்கணும் இது கொஞ்சம் விலங்கல்ல சொல்லித்தாங்கண்டு பகுடியா போகக்கூடாதான் சரி வாங்க இப்போ வெளியால போய் கதை பண்ணுங்க சரி என்ன விஷயம்னு சொன்னால் நாங்கள் நேரடியாக ஏற்கனவே வந்து அம்மாவோடையும் கதைச்சிட்டு அவங்களுக்கு கரண்ட் எடுக்கிற வேலை திட்டத்துக்காக எவ்வளவு முடியும்னு சொல்லி ஒரு பட்ஜெட் போட்டிருந்தோம் அந்த வகையில் வந்து கரண்ட்டுக்கு 50 அடுத்தது லைன் அதுகள் எடுக்கிறதுக்கு 25,000 ரூபாய் என்ன செய்யுந்தேன்
அம்மா வந்து பில்லெல்லாம் வச்சுருக்காங்க தெளிவாக அதை பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் நேரத்தோட வந்த உடனே 50 கொடுத்துட்டு போனோம். நாங்கள் அது வந்து அந்த டைம் வீடியோ ஒன்று ரெக்கார்ட் பண்ணி வச்சேன். நான் அதையும் போட்டு காட்டுறேன். நாங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கோம், மாக்களை காணல. போயிருப்போம் போயிட்டோம், நாங்கள் இடைக்கு போயிட்டோம். இல்லை வரையும் தான் நான் சொல்லி வந்தேன், ஸ்கூலுக்கு போனாலும் வருவாங்க அவ கண்டா டவுன். நான் இந்த தம்பியை குளிக்காக இப்போ போனேன். இப்போ நான் ஒன்று இப்போ நான் போனேன் சமைச்சு போட்டு இப்போ போடுவேன். நாங்கள் இங்கே ஒரு இடத்த போனோம். நாங்கள் அப்போ வரக்குள்ள வந்துட்டு போவோம்ட்டு வந்தேன். சாப்பிட்டதே இல்லை, சாப்பிடுறது இங்கே சமைச்சு போட்டாங்க போனதா அங்கே ஓடிங்க. என்ன கறி இன்றைக்கு? தயவு பைத்தங்காய் குழம்பு முடிஞ்சாச்சுட்டேன். பைத்தங்காய் இஞ்சாஞ்சுதான் சாப்பிடுங்க. ஓ சாப்பிடுவோமா? இங்கே சாப்பிட்றது வரல. அந்த விரோத சாப்பாடு வருமா உண்டு. நாங்களும் கூடியளவு இது பண்ணி பார்த்தோம். நீங்கள் தூக்கது அந்த நீங்கள் இன்னொரு நாள் எடுக்குது முடியலங்க. விரத சாப்பாடு வரதுக்கு ஃபோன் எடுத்தேன் அம்மா. ஓஹோ என்ன நாங்கள் எடுத்தவங்க கூட ஃபோன் வேலை செய்யுது. வேலை இல்லைமணி அதான் இணக்கிறது. அது இணக்கிறது கொண்டும் இல்லைம்மா, நீங்கள் செட்டிங்கில் என்ன கட் பண்ணி வச்சுருக்கீங்க. இன்கமிங் கால் வந்து கட்டாக கிடக்கு இவங்களுக்கு. இவங்க எடுத்தா மட்டும்தான் நாங்கள் கதைக்கலாம். நாங்கள் எடுத்த இப்போ நாங்கள் வந்துட்டு பார்த்தோம், ஒரு தரம் இல்லை ஃபோன் எடுத்து பார்த்தேன். சரி அதை எடுத்து பார்ப்போம், அதை என்னென்னு பார்ப்பேன்னா அது இருக்கட்டும். என்னண்டா உங்களுக்கு வந்து கரண்ட் எடுத்து தரத்துக்கு கேட்டு ஏற்கனவே ஒரு தரம் ஒரு 3 மாதத்துக்கு முதல்ல ஒரு தரம் சொன்னேன் உங்கள்கிட்ட. அந்த டைம் வந்து என்னென்னு சொன்னால் கரண்ட் எடுத்து கொடுக்க கேட்டு எங்களுக்கு வந்து தெரியாதானே. அப்போ அம்மாட்ட வந்து கரண்ட் ஆஃபீஸுக்கு போய் கேட்கட்டாமன்னு சொன்னாங்க, விளக்கங்களை விசாரித்து சொல்லுங்கண்டு. நாங்கள் விசாரித்து சொன்னேனே, விசாரித்து சொல்லி அந்த உதவி வந்து செய்கிறதா இருந்து காசு அப்படி கூடன்னு சொன்னாங்க. அப்போ உடனே வந்து அம்மாட்ட நாங்கள் என்ன சொல்லி அவள் வந்து கதைச்சவ எவ்வளோ ஒரு வீடியோ ஒன்று எடுத்து அவங்களுக்கு அனுப்புனாங்க. அனுப்புனோடனே பார்த்துட்டா செய்வோம்னு சொன்னவங்க. அதுக்கு பிறகு ஃபோன் தூக்கலம்மா. அதுக்கு பிறகு வந்து திரும்ப அடுத்தது என்ன போன இப்போ ஒரு மாதம் போன 6ஆம் தேதிக்கு முதல் 2 கன்வெகேஷனுக்கு முதல் தான் ஃபோன் எடுத்து இப்படி உதவி செய்ய அம்மாவுக்கு கரண்ட் இது கேட்கறதுக்கு. அப்போ நான் சொன்னேன் ஏற்கனவே கேட்டேன்னா வயரிங் வேலையோட சேர்த்து ஒரு 75க்குள்ள முடியுமென்று சொன்னேன். 45 50க்குள்ள கரண்ட் லைன் எடுத்து மீட்டர் பட்டி எல்லாம் போட்டுறதுக்கு முடியும். அடுத்தது வந்து வீட்டுக்குள்ள வயரிங் செய்யறதுக்கு அங்கால மிச்ச காசு சாமான பொறுத்து இருக்குன்னு சொன்னவங்க. அப்படி அங்கால வாங்க வெயில் அடிக்குது. நாங்கள் ஒரு அளவுக்கு கணக்கு பார்த்து நாங்கள் 80-75க்குள்ள முடியுது. அப்படி முடியுதுன்னு நான் திரும்பவும் வந்து போய் கேட்க சொல்லி அம்மா கரண்ட் ஆஃபீஸுக்கு போய்த்தாவு கேட்கறது. கரண்ட் ஆஃபீஸில் ஒரு சந்தேகம் வந்துருக்கு. இவ 3 மாதத்துக்கு ஒரு தரம் வந்தவ வந்து கேட்டவ. அதுக்கு பிறகு கதை இல்லை. திரும்ப என்ன அடுத்த மாதம் வராது திரும்ப கேட்காவு. அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டு எங்கட ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க. கேட்க இவ உடனே கொடுக்கறது எல்லாம் ஜோதிச்சுட்டு வந்தங்கிட்ட கோல் எடுத்து கேட்டேன். அதுக்கு அப்போ நான் சொன்னேன் பரவாயில்ல கொடுங்க நீங்கண்டா. அப்போ அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டு இந்த சும்மா சும்மா வந்து கேட்காவுல ஒருக்கா வந்து கேட்டு நான் திரும்பவும் வந்து கேட்காவு என்ன விளக்கம் வந்து பார்க்கறதுக்கு எங்கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்குரிய மாதிரியே போயிட்டேன். திரும்ப அவங்களும் வந்து உங்கள்கிட்ட அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் அனுப்ப சொல்லி காசு போடுறாங்களா அவங்களுக்கு கரண்ட் எடுத்து கொடுக்கட்டாங்கன்னு சொன்னேன். சரியண்டு நாங்கள் அக்கௌண்ட் நம்பரில் அனுப்பி வார புதன்கிழமை போடுறேன்னு சொன்னேன். என்ன ஒரு மாதம் ஆகிட்டு கிடைக்கலம்மா, நீடிக்கல அது கிடைக்காது. ஏன்டா அவங்க நாங்கள் திரும்ப மெசேஜ் போட்டேன். நாங்கள் பார்த்து அதுக்கு பதில் ஒன்றும் சொல்லலை. இதில் நான் என்ன விஷயம்ண்டா இப்போ அவங்களையும் நான் பிள்ளை சொல்ல வரல. முக்கியமான காரணம் அம்மா வந்து 2 தரம் ஓட வச்சாச்சு. ஒரு தரம் வந்து என்கிட்ட கோல் எடுத்து இதுதான் தங்கச்சி பிரச்சனை, இப்போ கொஞ்சம் செஞ்சு கொடுக்கல, அது நிலைமையாக இருக்குது, இவ்வளவு காலம் வெயிட் பண்ணுங்க அல்லது வேறு யார்ட்டையும் கேளுங்கன்னு சொல்லியிருக்கலாம் ஒரு பதில். அவள் வந்து 2 தரம் கரண்ட் ஆஃபீஸுக்கு ஓடி இருக்காவோ. அதே மாதிரி இவங்களை போக வச்சதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் அவங்க தான் கோல் எடுத்து இவங்களை அனுப்பி எல்லா விளக்கமும் கேளுங்க, வார கிழமை புதன்கிழமை காசி போடுறேன்னு என்கிட்ட சொன்னவங்க. சொன்ன உடனே தான் நானும் வந்து சரி எடுத்து கொடுத்தா நல்லது தானே. இந்த அம்மாட்டையும் கோல் எடுத்து வேலை செய்யலை வந்தேன். நாங்கள் என்ன வந்து சொல்லிட்டு போனேன். நாங்கள் இப்படி இந்த விஷயத்துக்காக மெனக்கட்டு வந்து சொல்லிட்டு போயும் திரும்பவும் வந்து அது கிடைக்காம போயிட்டு இப்போ என்ன செய்யறது, அது ஒரு கஷ்டம்தான். என்ன திரும்ப என்ன இப்போ நாங்கள் வரமாட்டோம் இனி கஷ்டம்தானாண்டல்ல ஒரு கதை வந்துச்சு. இன்னும் கணக்க யோசனை பண்ணினேன். எப்படின்னு சொன்னால் வேலை கிடச்சிருக்கேன் அவன்ட்டு. நான் சொன்னேன் வேலை கிடைக்கத்தானே வேணும், எந்த நாளும் பிள்ளை இப்படி திரியணுமா அந்த பிள்ளை தம்பி ஏண்டானு இதுக்கு
திரிவாருதானே எண்ணக்குள்ளேயும் தனியாக வருவாராண்டு பிள்ளை கடன் ஆலோசனை. எனக்கு வேலை கிடைச்சிட்டு நான் இப்போ வேலை கிடைச்சா இந்த இது செய்ய மாட்டேன்னு வர மாட்டேன்னு யோசிச்சேன். மாதிரி தான் யார் சொன்ன வேலை கிடைச்சி? அது ஃபோனில் கிடக்காண்டு இந்த எங்கட மற்ற பிள்ளைகள் சொல்லிச்சு கேள்வனே நமக்கு என்ன பின்ன அதுக்கு பிள்ளைக்கு வேலை வேணும் தானே இதுக்கு பின்னால் திரியலாமான்ட்டு போட்டு வேலை கிடைச்சது நல்லம் தானே கன்வர்சேஷன் வீடியோ பார்த்துருக்காங்க நினைக்கிறேன் நான். அப்போ அதுக்காக அம்மா அவங்களுக்கு இனி உதவி செய்ய ஆக்கள் இல்லைன்றாங்க ஏன்னு கேட்டேன். இப்படி விளக்கம் அம்மாண்டு அப்படின்ட்டா நாங்கள் அதுக்கு பிறகு நான் அடிக்கிறதுக்கா ஃபோன் எடுத்து பார்க்குறான் வேலை செய்யுது சூக்குறேன். அப்போ என்ன பிரச்சனைடாப்பா விட்டுதாங்க சோறம் தானே சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்லலாம். அதுக்கு மக்கள் இல்லையே என்ன தானே விளக்கம் சொல்லாம போகாது இந்த பிள்ளை என்ன பிரச்சனை என்று கணக்க யோசினேன். ஒரு ஒருத்தன் நீங்கள் தூக்கிட்டு நாங்கள் பார்ப்போம் அம்மாண்டு என்ன அதுக்கப்புறம் அவள் பிள்ளைக்கு கொஞ்சம் இதுமாயிடுது அதுக்கு கவலைமாயிடுது. பாரு நமக்கு இந்த சைக்கிள் எல்லாம் அடுத்து எவ்வளோ உதவியை செய்து போட்டு இது என்னண்டு தருவாமான்ட்டு அவளுக்கு சரியான கவலை. உண்மையா சரியான கவலை தம்பி எங்களுக்கு இதை பற்றி சரியான கவலையாக இருந்தது. வரமாட்டேன்டா நம்மக்கிட்ட உள்ள வந்து சொல்லிட்டேன்டானே போயிருக்கலாம் இந்த பிள்ளை பாருங்க என்னன்னு சொல்லியிருக்கோம். நான் இப்படி இதுகளில் நீ ஈடுபட மாட்டேனம்மா நான் இப்போ வேலை கிடச்சிட்டேன் எனக்கு சொல்லலையே நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை எதண்டானா ஃபோனில் சொல்லட்டுமான்றா நான் எடுத்து கேட்டேன். சரியா அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாங்க இப்ப என்ன வந்தோன்னு சொன்னா சரி உங்களுக்கு கரண்ட் எடுக்கிறதுக்குரிய உதவியோட வந்திருக்கோம். இப்ப வந்து கரண்ட் எடுக்கிறதுக்கு அங்க கரண்ட் ஆபீஸ்ல கேட்ட நீங்க 45 50க்குள்ள முடியும்னு சொல்லியிருக்காங்க. 46,660 ரூபாய் சொன்னவங்க என்ன இப்ப நம்ம காசை கட்டினா இப்ப எடுத்து தருவாங்க. அது நடிக்காது டக்குன்னு தந்துருவாங்க எடுத்து தருவாங்க. அடுத்ததம்மா இப்ப இன்னும் கரண்ட் இருக்கு தானே நான் முதல்ல நினைச்சேன் இந்த ஒழுங்கைக்குள்ளால எடுக்கணும்னு சொல்லி. தேவையில்ல தானே உங்களுக்கு அதுல இருந்து எடுக்கலாம் தானே எடுக்கலாம். அப்ப குறைவா தானே உங்களுக்கு வரும். குறைவா தான் அவங்க வந்து பார்த்தா தெரியும் போமெல்லாம் நிறுத்தி தந்தது காசு கட்டலாம் காசு கட்டலன்னு அதுல இருந்தா அவங்க நிப்பாடி வந்து பார்த்தா இப்ப சில நேரம் குறையலாம் என்ன குறைஞ்ச வந்து பார்த்தாங்கடா குறை வேணடா கிட்ட அடிக்குதானே கட்டதான் இருக்கு அந்த கட்ட நம்பரும் இப்ப நாம எடுக்கணும் இந்த கட்ட நம்பரும் பக்கத்துல அந்த இதுக்கும் எடுக்கணும் என்னண்டா கரண்ட் வீழ்த்துண்டு அதுக்கும் கொண்டு எடுத்தது 1000 போட்டோ காப்பி எடுத்துட்டு எப்ப இப்ப நாங்க இப்ப காசு இருந்தா திங்கக்கிழமை நாளைக்கு போகலாம் தானே நாளைக்கு போய் நீங்க அந்த அலுவலை பாருங்க சரியா. நானும் கணக்கு பார்த்தேன் முடியும். இந்தாங்க இதை எண்ணி பாருங்க. சாமானுக்கும் போய் கேட்டுட்டு வந்தேன் தானே 1 10 20 30 40 45 56 50 இருக்குல்லோ இது இப்ப இதை விட குறைய வந்தாலும் நல்ல 50 இருக்கு. நம்ம இந்த இது பயிரம் பண்றதுக்கு அதுக்கு மிச்சத்தை எடுப்பேன். நம்ம இப்போ போய் நீங்க கரண்ட் ஆபீஸ்ல கட்டிட்டு கோமெல்லாம் நிரப்பி கொடுத்து நிரப்பி வச்சிருக்கேன். இப்போ உங்களோட ஐசி அடுத்தது கரண்ட் பில் எல்லாம் எடுத்துக்கொண்டு கொடுங்க. இப்போ கொடுக்கலாம் தானே இப்போ கொடுக்கலாம். சரி கொடுத்துட்டு அவங்க வந்து உங்களுக்கு ஃபோன் நிரப்பி இங்கே வந்து பார்த்துட்டு காசை எவ்வளோன்னு சொல்லுவாங்க. இப்போ முதல் கட்டமாக கொஞ்சம் கட்ட வேண்டி சொல்லுவாங்க அவ்வளோ அதை கட்டிட்டு மற்ற காசை வைங்க. நீங்கள் அடுத்தது வந்து நீங்கள் ஃபோன் எடுக்கணும். நான் இப்போ ஃபோன் பிள்ளையும் பார்க்கணும் ஓகேயா இருந்தால் செஞ்சு தந்துட்டு போகிறேன். அடுத்த கட்ட அப்படி ஃபோன் அதுக்கும் வேலை செய்யாட்டி நீங்கள் தான் கால் எடுக்கணும் அடிக்கடி. நான் விளக்கத்தை வந்து நானும் சொல்லுவேன் சரியா. சரி இதை இப்போ கொண்டு போய் இங்கே கட்டி போட்டுனே நான் அதை இது வயரம் பண்ணும். வயரிங்க அடுத்த கட்டம் முதல்ல இதை கட்டுங்களே நீங்கள் சரியோ கட்டிட்டு சொல்லுங்க சொல்கிறேன். நான் இப்போ கொண்டு போவேன் இப்போ போவேன் சரியா. எல்லாம் செஞ்சது ஆரண்டு சொல்லி நான் கடைசியில சொல்லுவேன் சரியா. ஓகே அவங்க கட்டின உடனே உங்களுக்கு காசு கட்டினதுக்குரிய துண்டு தருவாங்க எல்லாம் எடுத்து கொண்டு வைங்க. சரி சரி. இப்போ வந்து பில்லுகளையும் பார்ப்போம். சாமான் எடுத்தது வயரிங் சாமான்கள் எடுத்து வேணா காசு கட்டணும் கூட்டி வச்சுட்டேன். இங்கே கொண்டு வந்து எடுப்பான் ஒரு இஞ்சி வாளிக்க வச்சபடியாக தான் கட்டணும். அடிக்க இன்னும் ஆயிடும் அதுதான் கரண்ட்டு கட்டிங்க. நீங்கள் ஃபோன் தரவங்க இந்த துண்டை தான் தந்துக்காங்க. இதுதான் காட்டணும் போல இடம் என்ன 47 கொடுத்தேன் அண்ணனே. 57 கொடுத்த இடத்துல 320 ரூபா தான் தரணும்.
71,366 ரூபா. அடித்தவருக்கு அவருக்கு இந்த 3000 அது இந்த துண்டுல விடாது கூலி இன்னும் அடிக்க துண்டுல இதில் கிடக்குண்ணே. ஜாமான் பில் போட்டு தந்தது 3000. 74,366 ரூபா முடிஞ்சிருக்கு. அம்மாவுக்கு வந்து 50,000 நான் கையில் கொடுத்த அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அதுக்கு பிறகு வந்து 25,000 ரூபாய் அக்கௌண்ட்டில் போட்டு விட்டது. சரியா வந்து காசு முடிஞ்சிருக்கு. ஒரே நாளில் வேலை முடிஞ்சுதானே? என்ன வயரிங் பெரிய இல்லை தானே. மதியத்துக்கு வந்தவங்க ஒரு 3 மணியா போல முடிஞ்சுன்னா அங்கே விசிகேட்டும் சோடாவும் வாங்கி நாங்கள் கொடுத்தேன். மற்ற அந்த பட்டத்துக்கு ஒரு ஓட்டத்துக்கு மேலே 200 ரூபாயா அந்த இது ஓட்ட உழைச்சது 4 ஓட்ட உழைச்சி எடுத்துக்கிறது. அதுக்கு 800 ரூபாண்ணே. அது இப்போ நீங்கள் கொடுத்ததா? அதுக்கு கொடுத்த பல்பு 3 வாங்கி போட்டிருக்கி. அதெல்லாம் நாங்கள் வேணுமெண்டா அந்த காசில் 320 ரூபாண்டு தான் மிஞ்சினது. சரியம்மா சரியா. இந்த அருகே பில்லுகளும் எல்லாம் வச்சிருந்துருக்காங்க எங்கிட்ட தாரத்துக்காக. இது அதுக்காக வெள்ளத்துல போகலையா? வெள்ளத்துல போகல. அது ரிஞ்சி வாழ்க்கை ஓட்டு மேல கொலி வச்சேன். நீங்க வந்தோன்னு காட்டணுமெண்டு அதுக்காக எல்லாம் பொட்டிக்க வச்சு கீழே வச்சதானே. கீழே அந்த பலகையில வச்சவனே அப்படி எல்லாம் போயிடுச்சு ஊதி போயிடுச்சு. சரி இன்றைக்கு என்ன மாதிரி சமைச்சியல? இன்றைக்கு சமைச்சு என்ன கறி? இன்றைக்கு இப்போ மீன் வாங்கி நாங்கள் கறி ஆக்கல மதியம். ஏன் மதியம் கருவாடு பொறிச்சு சாப்பிட்டேன். நான் இரவே கறி கொஞ்சம் கிடந்ததை சாப்பிட்டேன். அதில் இந்த கறி இப்போ சமைக்கப்படுறது சோறு ஆகி போட்டிருந்தானே மதியமே. இப்போ கறியை ஆகினா சரி. சரியம்மா சரி. எங்களோட யூடியூப் சேனலில் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. இவங்க ஒரு தங்கச்சி தான். பர்த்டேக்கு வந்து கூப்பிட்டு அந்த டைம் வந்தேன் நாங்கள். அப்புறம் என்ன மாதிரி போகுது நீங்கள் தான் சொல்லணும். நிலவரமெல்லாம் சாமானெல்லாம் இருந்துதா? அந்த இது கப்பல் மட்டும் மேல வச்சேன். அது இருந்து கப்பல் மட்டும் பறந்து போய் மேல இருந்துருக்கு போல. மற்றதெல்லாம் போயிட்டு எல்லாம் போயிட்டு அது முழுதும் தண்ணிக்கு விட அந்த வெயில காய வச்சு தண்ணிக்கு வீட்டுக்கு என்ன காய வச்சு எடுத்துட்டீங்களா? இல்ல எல்லாம் இல்ல காய வச்சு வெயில எடுத்து 10 தெரியும். சோலார கொண்டு அங்க அடுத்த நாள் வந்தது அதுவும் கொழுவி வச்சு நான் அதுல இருந்து அதால அதுவும் தப்பிட்டு அதுல தண்ணி வருது. பிறகு வெள்ளத்துக்குள்ள எத்தனை நாள் அங்க நின்ற நீங்க? 3 நாள் அங்க நின்றது. அதுக்கு பிறகு வீட்டுக்குள்ள வத்திட்டு வீட்டுக்குள்ள இருந்து வெளி கிளம்பிட்டு தான் நீ என்ன கீழே இருந்திருக்கு நிலத்துல எல்லாம்? நிலத்திலையும் படிஞ்சது மடுவுல நின்றது அந்த வழிபாடெல்லாம் சரியான தண்ணி அந்த அதுகள் தண்ணீங்க பயிரெல்லாம் வைத்து மழை காலத்துக்குள்ள சரி வராதுக்குள்ள பயிர் செய்யலாம். என்னன்னு சொன்னா விளக்கம், இது வந்து உண்மையிலேயே கடும் பெரிய ஒரு பள்ளமான ஏரியா தான். ஏன்னா ஏற்கனவே இவங்க தோணில தானா இங்க வெள்ளமண்டா வாரன்னு சொன்ன நீங்க முதல் காணொளி நாங்க பதிவு செய்யக்குள்ளே. ஆனா இருந்தாலும் இந்த தரம் ஆக கூடத்தான் வெள்ளம். என்ன இப்ப லைட்டா மழை தூர்றாப்புல இருக்கு. கோழிகள் எல்லாம் ஒன்று நடக்கலையா? கோழிகள் அப்படி உரைச்சி நின்று 2 அடி வருது. 2 இன்னைக்கு 2 இறந்துட்டா வெள்ளத்தெல்லாம் 2 செத்துது 2 அன்னைக்கு. அது என்னதுக்கு சின்ன கட்டுன தங்கச்சி அந்த அடிக்கிற அது அந்த குடியில் இது நாங்கள் விரதம் தானே. விரதம் பிடிக்க அவங்க மஜ்ஜ தாய் சாப்பிடுது அங்கே கிடந்தோம். நான் மரக்கறி சாப்பிட்டேன். விரதம் பிடிக்கிற டைம். இப்ப என்ன பிள்ளையார் விரதம் பிடிக்கல? அது இல்லை கேதார ஒரு விரதம். கேதார ஒரு விரதம் பிடிக்கிறோண்டு இல்லை, நல்லா படிக்கணும். விரதம் பிடிச்சா சாமி படிப்ப தருவாருண்டு இல்லை. என்னதுக்காக விரதம் பிடிச்சு நீங்க? வரதுக்கா? சரியா. இப்போ கிளாஸ்ல வந்து தெரியாண்டு தெரிக்க கூட தெரியாத கேட்கணும். ஏன் பயப்படுற? காசு கொடுத்து தான் நீ போறீங்க. அப்புறம் ஏன் பயப்படுற? நான் பயப்படுறல. அப்ப கேட்குறா நீ தெரியாது இது எனக்கு விலங்கல்ல இதை மட்டும் சொல்லித்தாங்கன்னு சொல்லி கேட்கறது தானே. அவங்களே கேள்வி போட அவங்களே விட எழுதுவாங்க. அது என்ன கிளாஸ் ராப்பாது? அவையிலே கேள்வியை சொல்லி போட அவையிலே விடைய சொல்லி தருவாங்களா? வரோன்னா எப்படி செய்யறேன்னு சொல்லி தரலையே. அப்ப இருந்து போட்டு சொல்லி தருவாங்க. இருந்து போட்டு சொல்லி தராங்கன்ட்டு நம்ம கேட்க அரிக்க கூடாது. ஏன்னா நம்ம காசி கொடுக்காட்டி அவங்க கேட்க அரிப்பாங்களா? அவங்களுக்கு கோவம் பாரு. கோவம் பாரு என்ன சிக்கல் அது நம்மளுக்கு தெரியலப்பா. அப்ப ஸ்கூல்ல கேளுங்களேன்.
அங்க கேட்டு செய்யறாங்க. அங்க கட்டி செய்யறா? அப்ப அங்கதான் கட்டி செய்யுங்க, வேற என்ன? இப்ப leave தானே. அப்ப கோபம் வர ஆள்கிட்ட என்னது கிளாஸுக்கு போற? தெரியாத பிள்ளைய கேட்கத்தானே வேணும். அதுதான். இங்கால பக்கமும் வெள்ளம் தான் என்ன? ஓ தண்ணி நிக்கத்தான் ஆமச்சோறு. மற்றது இன்னொரு கிணறு எல்லாம் விஷயம், தாண்டு இது. எலி காய்ச்சலும் பரவுதான் வெள்ளத்துக்குள்ள, கூட நடந்து எரியாதுங்க கிருமி வெள்ளத்துல. அப்படி போய் வந்தாலும் வெள்ளத்துல கால் வச்சுட்டு வந்தாலும் நல்லா லைவ சோப் எல்லாம் போட்டு காலை கழுவுங்க. காயம் இருக்கா காலில்? காயம் காய் பசிலும் பூசி நல்லா போயிட்டு சரியா போயிட்டோ? அவிச்சு போறோம் இங்க இருந்து. ஓ, வெள்ளத்துக்குள்ள நடந்தா அப்படிதான் போகும். அப்படி என்ன இதெல்லாம் பட்ட வட்டியா அழிஞ்சிருக்கேன். வெள்ளத்துல தெரிஞ்சுதான் அங்க இருந்து இங்க வாரோம். இந்த இதுல தெரியக்குள்ளே இங்க வெள்ளத்துக்குள்ளே இருக்கணுமெண்டு இல்லை. உங்களோட அக்காட வீட்டை வெள்ளம் மண்டா போய் இருங்க, இந்த ஆளு வெள்ளத்துக்குள்ள போக கூட. வீட்டை பான் போடுது, நான் போடுறல, நான் கிடக்க போறேன். எனக்கு மனது இப்ப இரவையில படுக்க எனக்கு இதுக்கான என்னன்னு சொன்னா, இது இப்ப பள்ளக்கைன்றதால எல்லா பக்கம் இருக்கிற தண்ணி ஓடி வருது. அப்ப ஓடி வர இடத்த என்னையும் எல்லா கிருமி அது இது எல்லாம் தான் ஓடி சேர்ந்து வரும். இப்ப உங்களுக்கு வந்து இது மூடு போட்டு நான் தண்ணியை குடிக்கிறேன்லக்கா. மாமியாக்கிற விட்டு அள்ளி தரேன் தடி. இப்போ கிணறும் வந்து ஃபுல்லா மூடு போட்டாண்டா வெள்ள வெந்த அளவுக்கு இருந்திருக்கும். இப்போ உங்களோட உடுப்படிக்கு மேல போலன்னு எனக்கு வருது இந்த காலத்துக்கு. ஓ என்ன இந்த அந்த பிள்ளைக்கு வளர்ந்துக்கா தோணில அப்பா கூடது அவரை தூக்கி ஏத்தின வர அண்ணே. தோணி ஆட்ட மாட்டேன்றது. வந்தவங்க ஜாமான அப்ப தோணியில் ஓடி திரிஞ்சிருக்கீள் இது வழியே. ஒரு தோணி அவர்த்த நடந்து அணிஞ்சு ஜாமான் எடுக்கணும். அதுல இருந்து உடுப்பு ஜாமான் வந்து பார்த்த ஏன் ஃபுல்லா வாரானே தோணியில் ஃபுல்லா தண்ணி என்ன வேலிகள் இருந்தன. வேலியெல்லாம் அண்ணோடியா கட்டிருந்தாண்டு உடைஞ்சியோ அது இறந்து போயிடும் அப்படியே. சரியம்மா, இப்போ உங்களுக்கு வந்து கரண்ட் எடுத்து தந்தாச்சு. இந்த கரண்ட் எடுத்து தந்ததை யாருன்னு சொல்லி நானும் சொல்லணும். இந்த உதவியை வந்து உங்களுக்கு செஞ்சு தந்தது சுவிஸ் நாட்டில இருந்து குட்டி ஐயா தான் உங்களுக்கு கரண்ட் எடுத்து கொடுக்க சொல்லி எங்கிட்ட வந்து பணம் அனுப்பி வச்சிருந்தவர். அந்த வகையில் 75,000 ரூபாய் உங்களோட கையில் தந்திருக்கோம். 75,000 ரூபாய்க்கு வந்து கரண்ட் வேலை திட்டங்கள் முடிக்கப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? உதவி செஞ்சு தந்தாங்க. உதவி செய்து தந்தது எங்களுக்கு மிச்சம் நன்றி. அதைத்தான் சொல்லலாம். நாங்கள் நல்ல உதவியை செய்து தந்தாங்க. எங்களுக்கு கரண்ட் இல்லாமல் தெரிஞ்சு நாங்கள் வீடு இல்லாமல் தெரிஞ்சு எல்லாம் கிடைச்சிது எங்களுக்கு. இப்போ என்னடாண்டா எங்களுக்கு இப்போ கஷ்ட நிலைமை எல்லாரும் கைத்தம் தானே வேணும். இப்போ எல்லாருக்கும் கைத்தம் அதுகளெல்லாம் நாங்கள் கூட மகள் படிச்சா வேண்டா சரிதான். இனி மகள் படிச்சா சரி, மகள் அதில் தான் இப்போ படித்து முன்னேறிட்டான்டா. அது அவட கையில இருக்கு. அவங்களுக்கு உதவிகளை புலம்பெயர் உறவு செஞ்சு தந்துட்டாங்க. இனி வந்து நீங்க டெவலப் ஆகுறது உங்களோட சாப்பாடு ரீதியா கஷ்டம் இல்லாம வேற ஒரு கஷ்டம் இல்ல இருக்கணுமாண்டா அவட கையில அவங்கட கையில அவங்கதான். இப்ப மற்ற பிள்ளைகள் எல்லாம் திருமணம் செஞ்சு கொடுத்தீங்க. இவ மட்டும் தான் உங்களோட இருக்க முன்னேறது விட கையில தான். இவக்குரிய உதவிகள் சொல்ல போனா வந்து படிப்புக்குரிய உதவிகள் எல்லாம் கிடைச்சிருக்கு. இவக்கு மாதாந்த உதவியும் கிடைச்சு கொண்டு இருக்குது. சைக்கிள் கிடைச்சிருக்கு. ஆரம்பத்துல ஷூ கொப்பி சாமான் எல்லாம் வந்து வாங்கி கொடுத்த புலம்பெயர் உறவுகள்ற உதவிகளூடாகத்தான் எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கு. 2-3 ஒரு 4-5 கொப்பிய கட்டி வச்ச நாமனே மேலுக்கு வெள்ளை வேக்கில போட்டு அந்த கொப்பி தப்பி திந்து அதுதான் இப்ப எழுத கொண்டு வர்றாங்க. சரியா படிக்கிறதுக்கு இல்லையா புத்தகம் எல்லாம்? இதுக்கு காய வச்சு எடுத்த அங்க ஒரு கிளாஸுக்கு வகுப்பு போறல அது அந்த புத்தகம் வாங்கி எடுத்துதான். உள்ளடா படிக்கும். நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்களுக்கு கரண்ட் எடுத்து தந்த நாங்கள் வந்து இந்த வீடியோ பார்ப்பாங்க, அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? படிக்கிறது கஷ்டமா இருந்தது, ஆனா இப்போ கொஞ்சம் லேசா எழுதுறதுக்கெல்லாம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இது அவர் இல்லாட்டி இந்த இருட்டுக்குள்ள இருந்து சாப்பிட்ற அது உண்மையிலே சரியான கஷ்டம். இது சாப்பிட்றாங்கால பூச்சி வெட்டையில அது இருந்தாலும் தெரியா விளக்க வச்சுது. இது கஷ்டம் தான். நீ என்ன சொல்ற? அவருக்கு நன்றியை தான் சொல்லணும். கரண்ட் பிரச்சனையும் வீட்டு பிரச்சனையும் அது முக்கியம் செய்து தந்தது மிச்சம் நன்றி. அவருக்கு நல்லது கிடைக்கும். எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு எங்களுக்கு நல்லது கிடைக்கும் தானே. சின்ன வயசு போஸ்டலுக்கு எடுத்த போட்டோவா? எத்தனையாம் ஆண்டுல? எத்தனை ஞாபகம் இல்லை எனக்கு. அவளை சின்ன வயசு போட்டோவை காட்டட்டான் பாருங்களேன்.
இவ்வளவுதான் மிஞ்சி இருக்கு அவங்களுக்கு வெள்ளத்துல போகாம. அது இவங்க மேல வச்சவனே மேல வச்சவரியா. சரி அம்மா, சரி விட்டா நாங்க கதைச்சு திருந்துருவோம். இந்த காணொலியை நாங்களும் முடிச்சு கொள்ளணும் தானே, போயிட்டு வரோம். சரியா? சரி, ஓகே. இந்த காணொலியோட நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். உண்மையிலே கரண்ட் இல்லாமல் இப்போ நிறைய காலம் அவங்களுக்கு இந்த இடத்துல கரண்டே இருந்ததே இல்லை. அப்படி இருந்த ஒரு குடும்பத்துக்கு எங்களோட புலம்பெயர் உறவுகள், அதாவது சுவிஸ்ல இருந்து குட்டி ஐயாவும் அவங்களோட குடும்ப உறுப்பினர்கள் எல்லோருக்கும் நாங்களும் எங்களோட யூடியூப் சேனல் சார்பாக நன்றி சொல்லணும். என்னென்னு சொன்னால், இருளில் இருந்த ஒரு குடும்பத்துக்கு விளக்கேற்றி வச்சுருக்காங்க. அதுவும் படிக்கிற பிள்ளைக்கு நிச்சயமாக கரண்ட் தேவை இந்த காலத்தில். அது ஒரு காலம் போயிட்டு விளக்கு வச்சு படித்த காலம். இப்போ விளக்கு வச்சு விளக்கு பார்வையில் அந்த வெளிச்சத்தில் படித்தா கண் வலிக்கும், கொஞ்சம் பிரச்சனைகளாக இருக்கும், வெகு நேரம் படிக்க தோணாது, டக்குன்னு தூங்கலாம் என்று சொல்லி தோணும். இப்போ அப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் அவங்களுக்கு ஆரம்பத்தில் பார்த்துருந்தா அவங்களோட வீடு எந்த நிலைமையில் இருந்தது, ஒரு சின்ன ஒரு ஓலை குடிசை. ஆனால் அங்கே வளலப்பாம்பு வர வேலைகளால் சாமானெல்லாம் நைட்டில் உரவேக்கில் போட்டு எடுத்தது வேற ஒரு இடத்துல அவங்களோட அக்காட வீட்டுக்கு போய் தான் தங்கி கொண்டு இருந்தவங்க. அப்படி சூழ்நிலையில் இருந்தவங்களுக்கு இப்போ அவங்க இதே இடத்துல தங்குறதுக்குரிய ஒரு பெரிய அளவில் இல்லாட்டியும் தங்குவதற்குரிய வீடையும் அமைச்சு தந்தது கனடாவில் இருந்து ஒரு அண்ணா தான். அதே மாதிரி பிரான்ஸில் இருந்து இன்னொரு அண்ணா தான் சைக்கிளுக்குரிய உதவி செஞ்சது. அடுத்த கட்டம் ஜெர்மனில் இருந்து இன்னொரு ஐயா தான் படிப்புக்குரிய மாதாந்த உதவி செஞ்சு கொண்டு வராரு. அடுத்த கட்டம் சுவிஸில் இருந்து இன்னொரு ஐயாவும் அவங்களோட குடும்பத்தை சார்ந்தவங்களும் தான் கரண்ட் எடுத்து தந்திருக்காங்க. இப்போ பல நாடுகள்ல இருந்து இவங்களுக்கு உதவிகளை செஞ்ச அனைத்து உறவுகளுக்கும் இந்த தருணத்தில் நானும் நன்றியை தெரிவித்து கொள்ளணும். இந்த காணொலி பார்க்குற உறவுகள் எல்லாரும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த காணொலியை சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜேபி பிளாக். பாய்.